இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். புங் மொக்தாரும் அவரின் மனைவியும் தற்காப்பு வாதம் புரிய உத்தரவு. 15 கோடி வெள்ளி சம்பந்தப்பட்ட ஃபெல்க்ரா பெர்ஹாட் முதலீட்டில் 28 லட்சம் வெள்ளி ஊழல் புரிந்ததாக சபா மாநில பரிசான் நேஷனல் தலைவரும் கினாபத்தங்கான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ புங் மொக்தார் ராடின் மற்றும் அவரின் மனைவி ஜிசி இசெத்தி அப்துல் சமாட் ஆகியோருக்கு எதிரான லஞ்ச ஊழல் வழக்கில் கணவனும் மனைவியும் தற்காப்பு வாதம் புரிய வேண்டும் என்று புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அவ்விருவருக்கு எதிரான லஞ்ச ஊழல் வழக்கில் அடிப்படை மூகாந்திரங்கள் இருப்பதாக மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவிற்கு தலைமையேற்ற அப்பீல் நீதிமன்ற நீதிபதி டத்தோ அஹ்மத் ஜைடி இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளார். இவ்வழக்கு விசாரணை மீண்டும் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற வேண்டும் என்று நீதிபதி ஆணை பிறப்பித்தார். சபா அம்னோ தலைவருமான புங் முக்தாரும் அவரின் மனைவி ஜிசி இசத்தியும் தங்களுக்கு எதிரான 28 லட்சம் லஞ்ச ஊழல் வழக்கில் எதிர்வாதம் புரிய வேண்டும் என்று கடந்த 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்ட வேளையில் கடந்த 2023 ஆண்டு செப்டம்பர் 7 உயர் நீதிமன்றம் இவ்விருவரையும் விடுதலை செய்தது. உயர் நீதிமன்றத்தின் இத்தீர்ப்பை எதிர்த்து ப்ராசிக்யூஷன் தரப்பு செய்து கொண்ட மேல்முறையீட்டில் அப்பீல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு அளித்தது. தங்களின் மேல்முறையீட்டில் உயர் நீதிமன்றத்தில் எதனை வாதமாக முன்வைத்தார்களோ அதே வாதத்தை அப்பீல் நீதிமன்றத்திலும் அத்தம்பதியர் முன்வைத்திருப்பதாக நீதிபதி தமது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள கணவனும் மனைவியும் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனையும் லஞ்சம் வாங்கிய தொகையின் 5 மடங்கு தொகை அபராதமும் விதிக்கும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளனர். கராக்கான் கட்சி கோரியிருப்பதை போன்று மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பிரகடனத்தை ஏற்படுத்துவதற்கு அவசியமில்லை என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான் மாட் தெரிவித்துள்ளார். தனது சொந்த நிழலைக் கண்டு கராக்கான் பயப்பட வேண்டியதில்லை என்பதுடன் பாஸ் கட்சியை குறை கூற வேண்டியதில்லை. குறிப்பாக பாஸ் கட்சியினால் சீன சமூகத்தின் ஆதரவை இழந்து விடுவோமோ என்று கராக்கான் அச்சப்பட வேண்டியதில்லை என்று துவான் இப்ராஹிம் குறிப்பிட்டார். தவிர பாஸ் கட்சி இந்நாட்டிற்கு புதியது அல்ல. நாட்டில் பழமை வாய்ந்த அரசியல் கட்சிகளில் பாஸும் ஒன்றாகும். மத்திய அரசாங்கத்தில் ஒரு கூட்டு கட்சியாக அங்கம் பெற்று இருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் 16வது பொது தேர்தலை பரிகாத்தான் நேஷனல் கூட்டணியை தேர்வு செய்வதற்கு சமூக நெருக்குதலை குறைக்கும் முயற்சியில் அக்கூட்டணி மலாய்க்காரர்கள் அல்லாதோருக்கான பிரகடனம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அதன் உறுப்பு கட்சியான கராக்கான் விடுத்துள்ள கோரிக்கைக்கு எதிர்வினையாற்றுகையில் துவான் இப்ராஹிம் மேற்கண்டவாறு கூறினார். பரிகாத்தான் நேஷனலில் பாஸ் கட்சி மலாய்க்காரர் சார்ந்த மிகப்பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் அதிக தொகுதிகளை கொண்டிருப்பதால் தற்போது மலாய்க்கார இஸ்லாமியர்கள் அல்லாத தரப்பினருள் சிலர் பதற்றம் கொண்டுள்ளனர் என்று கராக்கான் கட்சி மாநாட்டில் அதன் தலைவர் டாக்டர் டொமினிக் லாவ் கருத்துரைத்து இருப்பது குறித்து துவான் இப்ராஹிம் கருத்துரைத்தார். வெளிநாட்டில் உள்ள மலேசியர்கள் உட்பட அனைத்து மலேசியர்களும் அரசாங்கத்தின் அனைத்து ஆக்கப்பூர்வமான முயற்சிகளுக்கும் தொடர்ந்து ஆதரவு அளிக்குமாறு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டுள்ளார். அரசாங்கம் தற்போது ஒரு வலிமை மிகுந்த குழுவை கொண்டுள்ளது. ஒட்டுமொத்த மக்களுக்கு நன்மை பயக்கும் கொள்கைகளை செயல்படுத்துவதற்கு இந்த குழு கடுமையாக உழைக்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளார். லஞ்ச ஊழல் மற்றும் மக்களின் சொத்துக்களையும் அவர்களின் நிதி வளங்களையும் சூறையாடும் எந்தவொரு தரப்பினருடனும் தமது தலைமையிலான மடானி அரசாங்கம் சமரசம் கொள்ளாது என்று பிரதமர் உறுதியளித்தார். மலேசியாவின் நிதி அமைச்சர் என்ற முறையில்
நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வருவதற்கு தாம் உறுதி பூண்டு இருப்பதையும் அன்வார் சுட்டிக்காட்டினார். பல நாடுகளுக்கு தம்முடைய தொடர் பயணமானது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் என்பதுடன் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் மலேசிய மக்களுக்கு சாதகமான அனுகூலத்தை ஏற்படுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனீரோவிற்கு மேற்கொண்டுள்ள அதிகாரத்துவ வருகை மற்றும் G20 உச்சநிலை மாநாட்டு பங்கேற்பின் போது மலேசிய செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை குறிப்பிட்டார். நீதிபதிகள் நியமன ஆணையத்தில் 4 புதிய ஆணையர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் சட்டத்துறை தலைவர் தான்ஸ்ரீ இட்ரூஸ் ஹருனும் அவர்களில் ஒருவராவார். அந்த நால்வரின் பதவிக்காலம் நவம்பர் 1 தொடங்கி 2 ஆண்டுகள் அமலில் இருக்கும். இட்ரூஸ் ஹருனுக்கு அடுத்து கூட்டரசு நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி தான்ஸ்ரீ ஜைனுன் அலி, சரவா முன்னாள் தலைமை நீதிபதி டத்தோஸ்ரீ தலாட் மஹ்னூட் அப்துல் ரஷீத் மற்றும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை விரிவுரையாளர் பேராசிரியர் டாக்டர் ஹர்தினி சரிஃபான் ஆகியோரே அந்த 4 புதிய ஆணையர்கள் ஆவர் என்று நீதித்துறையின் நீதிபதிகள் நியமன ஆணையம் வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நவம்பர் 1 தொடங்கி 2026 ஆண்டு அக்டோபர் 31 வரை நீதிபதிகள் நியமன ஆணையர்களாக இந்த நால்வரும் பதவி வகிப்பர் என்று அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டது. விஐபி சென்ற காருக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு உடன் சென்ற மெய்காவலர் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்து பொதுமக்களின் வாகனம் ஒன்றை மோதி தள்ளிய சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து பிரிவு இயக்குனர் முகமது யூஸ்ரி ஹசான் தெரிவித்தார். 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட இவ்விபத்து தொடர்பில் 2 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் தகவல் கொண்டுள்ளவர்கள் போலீசாருடன் தொடர்பு கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். விஐபியின் மெய்காவலர் வாகனம் புரோத்தோன்சாகா காரின் பின்புறம் மோதும் காட்சியை கொண்ட காணொளி ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருவது தொடர்பில் கருத்துரைக்கையில் முகமது யூஸ்ரி மேற்கண்டவாறு கூறினார். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் சிரம்பானுக்கு அருகில் நேற்று மாலையில் கடும் மழைக்கு மத்தியில் விஐபி மெய்காவலர் வாகனம் வேக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் புரோட்டோன்சாகா காரை மோதி தள்ளிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆன்லைன் முதலீட்டு மோசடியில் தொழிற்சாலை ஒன்றின் பெண் நிர்வாகி 9,43,250 வெள்ளியை இழந்துள்ளதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். வாட்ஸ்அப் புலனத்தின் வாயிலாக அறிமுகமில்லாத நபர் ஒருவர் அறிமுகப்படுத்திய முதலீட்டு திட்டத்தில் ஈர்க்கப்பட்ட 53 வயதுடைய அந்த பெண் நிர்வாகி ஹோட்டல் துறை என்று கூறப்பட்ட முதலீட்டு திட்டத்தில் குறுகிய காலத்திலேயே அதிக லாபத்தை பெறும் நோக்கில் அதில் முதலீடு செய்து இருப்பது தெரியவந்துள்ளதாக கமிஷனர் குமார் குறிப்பிட்டார். இவ்வாண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரையில் மாறுபட்ட வங்கி கணக்குகளுக்கு அவர் பண பரிமாற்றத்தை செய்துள்ளார். மிக குறுகிய காலத்திலேயே 6 லட்சம் வெள்ளி வரையில் லாபம் கிடைத்து இருப்பதாக சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வழி தெரிவித்துள்ளார். இதுவரை கிடைக்கப்பெற்ற லாபத் தொகையை பெற வேண்டுமானால் மேலும் தொகை முதலீடு செய்யப்பட வேண்டும் என்று சந்தேக பேர்வழி கோரியதை தொடர்ந்து மேலும் முதலீடு செய்ய அவர் மறுத்துவிட்டார். எனினும் இதுவரை கிடைக்கப்பெற்றதாக கூறப்பட்ட லாபத் தொகையை பெறுவதில் அவர் தோல்வி கண்டார். இந்த முதலீட்டு திட்டத்தில் தாம் ஏமாற்றப்பட்டு விட்டதாக உணர்ந்து அந்த மாது கடந்த நவம்பர் 16 போலீசில் புகார் செய்து இருப்பதாக கமிஷனர் குமார் தெரிவித்தார். சாலையில் தேங்கியிருந்த நீரில் மோதி கார் ஒன்று தடம் புரண்டு மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 விற்பனை பணியாளர்கள் உயிரிழந்தனர். இச்சம்பவம் நேற்று மாலை 4:30 மணியளவில் திரங்கானு மராங் பசேர்புத்தே மெர்ச்சாங்கில் நிகழ்ந்தது. 20 வயது முகமது அமீர் இக்மல் ஹஷிம் மற்றும் 24 வயது அஹ்மத் ஃபரீத் இஸ்வான் முகமது என்ற 2 இளைஞர்கள் இவ்விபத்தில் மாண்டதாக அடையாளம் கூறப்பட்டது.
அவ்விரு விற்பனை பணியாளர்களும் கமாமானில் இருந்து கொலத்ரங்கானுவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இவ்விபத்து நிகழ்ந்ததாக மாராங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சோஃபியான் ரெட்சுவான் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள